இது வேற ஒன்றும் இல்லைங்க. நமக்கு சீப்பாக கிடைக்கிற பிரண்டை தான். அதை வச்சு ஒரு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு தேவையான பிரண்டை எடுத்து அது 4 முனைக்கு இருக்க நாரை மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம், புளி, தேங்காய், அப்புறம் நறுக்கி வச்ச பிரண்டை, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம். இது எல்லாமே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் எடுத்து வச்சுருங்க. சூடானதும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் இதில் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பிரண்டையை போட்டுடலாம். பிரண்டை நல்லா அது மொறுன்னு நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து வரணும். வறுத்து வந்தோன்னே அதை நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி 1 பை 1 நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அடுத்து கடலை பருப்பு அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. எல்லாமே வறுத்து தனித்தனியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் உளுந்தையுமே நல்லா இதே மாதிரி வறுத்து நல்லா அது ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதையுமே தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக காஞ்ச மிளகாவையும் போட்டு இதே மாதிரி நல்லா வறுத்து மொறுன்னு ஆனதும் அதையுமே தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் செய்தெல்லாம் 1 பை 1 ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் அது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சியை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா 2 to 5 மினிட்ஸ் வரைக்கும் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று வறுத்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் எடுத்து வச்ச புளி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாகவே இருக்கும். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அந்த ஆயிலில் நல்லா ஊறி வறுத்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காவை ஆட் பண்ணணும். தேங்காவை ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் சும்மா வதக்கி எடுத்துருங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம். இது எலும்பு மூட்டுக்கு எல்லாமே ரொம்ப நல்லதுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வரேன்.